கன்னியாகுமரியில பாஜக மிக மோசமான தோல்வியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. கன்னியாகுமரியில் பாஜக கடும் பின்னடைவை சந்திச்சிருக்கு. அதனுடைய பின்னணி என்ன? கன்னியாகுமரி மக்கள் எப்படி வாக்களிச்சாங்க? கன்னியாகுமரி தொடர் பின்னடைவு ஏற்படுறதுக்கான பாஜக முகாமுக்கான காரணம் என்ன அப்படிங்கக்கூடிய பின்னணியோட தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து பேச இருக்கோம். 11 சுற்றுகள் இதுவரைக்கும் முடிவுகள் வெளியானதனுடைய அடிப்படையில கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில விஜய் வசந்த் 3,05,485 வாக்குகள் வாங்கியிருக்காரு. விஜய் வசந்த். பொன் ராதாகிருஷ்ணன் 1,90,283 வாக்குகள் வாங்கியிருக்காரு. மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் கட்சியும் அதற்கும் பின்பாக அதிமுகவும் இந்த நாடாளுமன்ற தொகுதியில இப்போதைய கள நிலவரத்துல முன்னிலை நிலவரத்துல இருக்கு. இப்ப உள்ள நிலவரப்படியே 1,10,000 வாக்குகள் வித்தியாசத்துல விஜய் வசந்த் முன்னிலையில இருக்காரு. இதனுடைய பின்னணி என்ன? பாஜக ஏன் இந்த தொகுதியில இவ்வளவு பலவீனமான ஒரு தோல்வியை எதிர்கொள்ள போது, பாஜகவினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில எப்படி ஓட்டை விழுந்தது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச இருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் இங்க இருக்கக்கூடிய வாக்களிக்கிற கலாச்சாரம் அப்படிங்கிறது பெரும்பான்மையான மக்கள் பாஜக காங்கிரஸுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சிகளுடைய மனநிலை கொண்டவங்க. இன்னும் சரியா இதை உடைத்து சொல்வதா இருந்தா இந்த மாவட்டத்துல சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் அப்படின்னு இரு பிரிவுகளா பிரிக்கலாம். இதுல சிறுபான்மையினர் வாக்கள் எப்பொழுதுமே காங்கிரஸ் கூட்டணிக்கு சாதகமா இருக்கிறது கடந்த காலங்கள்ல வழக்கமான நடைமுறையாவே இருந்துட்டு இருக்கு. கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர்கள் தனித்தனியா வாக்களிச்சாங்க. காரணம் என்னன்னா, அன்றைக்கு இருந்த கட்சிகளுடைய அடிப்படையில திமுக தனியாக தேர்தலை சந்தித்தது. FM ராஜரத்தினம் என்பவர் வேட்பாளராக நின்றார். அதிமுக தனியாக தேர்தலை சந்தித்தது. அன்றைக்கு ஜான் தங்கம் அப்படிங்கிற ஒரு வேட்பாளராக அங்கே அறிவிக்கப்பட்டிருந்தார். அவர் களத்துல நின்றார். இதே மாதிரி பாத்தீங்கன்னா, அன்றைக்கு இருந்த களத்துல ஒவ்வொரு கட்சிகளும் தனித்தனியா, காங்கிரஸ் கட்சியுடைய சார்பில் வசந்தகுமார் களத்துல இருந்தாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த தேர்தலில் தனியா சந்திச்சு அதுல AV பெல்லார்மின் தனியா களத்துல நின்றார். இதனால என்ன ஆகி போச்சுன்னா, சிறுபான்மையினர் வாக்குகள் சின்ன பின்னமாக 2014 உடைஞ்சிச்சு. சிறுபான்மையினர் யாரை ஆதரிக்கணும், யாரு பக்கமா வெற்றி பெற போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பத்துக்குள்ள இருந்ததுனால 2014 பாராளுமன்ற தேர்தலில் இந்துக்கள் வாக்குகளை ஒருங்கிணைத்து பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருந்தார். இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அப்படிதான் ஒரு வியூகம் வகுத்திருந்துச்சு பாஜக. காரணம் என்னன்னா, இந்த தொகுதியில அதிமுக நிறுத்தியது ஒரு மீனவர் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர் பசலியான் நசரேத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீனவரை அதிமுக வேட்பாளராக நிறுத்தியிருந்தாங்க. சோ ஒரு மீனவர் இந்த தொகுதியில நிக்கிறதுனால மீனவ மக்கள் கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னும் சரியாக உழைத்து சொல்வதா இருந்தா, கன்னியாகுமரியில இருந்து ஆரோக்கியபுரத்துல இருந்து நீரோடி வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துல சற்றேறக்குரிய 45க்கும் அதிகமான கடற்கரை கிராமங்கள் இருக்கு. இங்கெல்லாம் சேர்த்து 1,80,000 மீனவர் வாக்கள் இருக்கு. சோ இந்த வாக்குகள் சரிசமமான அளவுக்கு அப்படியே மீனவர் வாக்கள் மீனவர் பக்கமா திரும்பிச்சுன்னா பசலியான் எடுப்பாரு. இது போக நாம் தமிழர் எடுக்கக்கூடிய ஓட்டுப்பளவு இருக்கு. நாம் தமிழர் பெரும்பாலும் சிறுபான்மையினர் வாக்களை தான் எடுக்குது. சோ இந்த இரண்டு கட்சிகளும் ஓட்டை பிளக்கக்கூடிய பொழுது பாஜக ரொம்ப எளிதா கரை சேரலாம் அப்படின்னு பாஜகவினர் ஒரு கணக்கு போட்டாங்க. அதனாலதான் நீண்ட காலத்துக்கு பின்பு இந்த தொகுதியில மீண்டும் களமிறங்க வேண்டும் என்பதற்காக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே ரொம்ப போராடி இந்த தொகுதியை தக்க வச்சிருந்தார். ஆனா நிலைமை எப்படி மாறியது, களம் எப்படி மாறியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில ஒரு இடைத்தேர்தல் ஏற்படுது. அதாவது சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டது போல பாஜகவினுடைய தோல்விக்கு பாஜகவே காரணமா அமைட்டாங்க. அது எப்படி காரணமா அமைய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில ஒரு இடைத்தேர்தல் ஏன் ஏற்படுதுன்னா, விஜயதரணி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகி பாஜக சேர்றார். சோ அங்க ஒரு காலி இடம் உருவாகுது. அந்த காலி இடத்தை என்ன பண்றாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில உருவான அந்த காலி இடத்தை, சட்டமன்ற உறுப்பினர் பிரதித்துவத்தை ஒரு மீனவருக்கே கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கோரிக்கை எழுப்பப்படுகிறது. அதற்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தாரகை கத்பட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட தலைவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அந்த பெண் மீண்டும் களமிறக்கப்படுறாங்க, தாரகை கத்பட். இவ்வளவுக்கு அந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில மீனவர் சமூக வாக்குகள் என்பது 1.5% வாக்குகள் தான் இருக்கு. ஆனா அவங்க களத்துல இறங்குறாங்க. அவங்க களத்துல இறங்கி ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல இப்ப அவங்களும் லீடிங்ல வெற்றி பெறக்கூடிய சூழல்ல தருணத்துல முன்னிலையில தான் அவங்களும் போயிட்டு இருக்காங்க. இப்படியான காலகட்டத்துல அவர்கள் அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல மீனவர்கள் மத்தியில அதை பிரச்சாரமா முன்னெடுக்கப்படுது. நீங்க அதிமுக நிறுத்தி இருக்கக்கூடிய மீனவர் வேட்பாளருக்கு ஓட்டு போட வேண்டாம். காரணம் என்னன்னா, காங்கிரஸ் உங்களுக்காக சட்டமன்றத்துல ஜெயிக்கக்கூடிய தொகுதியில ஒரு மீனவரை வேட்பாளராக கொடுத்துட்டாங்க. சோ அதிமுகவை புறந்தள்ளுங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுது. அது கடற்கரை கிராமங்கள்ல மிகப்பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆச்சு. அதனுடைய எதிரொலியா என்ன ஆகுதுன்னா, அதிமுக நிறுத்திய மீனவர் வேட்பாளர் கோஷம் அப்படிங்கிறது எடுபடாம போயிருது. அது எடுபடாததுனால என்ன ஆகுதுன்னா, பாஜக எதிர்பார்த்ததை போல ஒரு ஓட்டுப்பளவு கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில நடக்கல. ஒரு பக்கம் அதிமுக விட்டிருக்கக்கூடிய மீனவர் வேட்பாளர் பசலியான் நசரேத்துக்கு அதிமுகவினர்லயே சிலர் ஓட்டு போடாம என்ன பண்றாங்கன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்துத்துவ மனநிலை கொண்டவர்கள், பாஜக சார்ந்த மென் அரசியல் நுட்பம் கொண்டவர்கள் நேரடியா பாஜகவுக்கே வாக்களித்தாங்க. இதனால ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா, அஇஅதிமுக வாங்கின ஓட்டுகள் எல்லாமே முழுக்க அந்த கட்சியினர், நிர்வாகிகள், அவங்களுடைய குடும்பத்தினர், அந்த அமைப்பு ரீதியாக வாங்கக்கூடியவங்க மட்டும்தான் ஓட்டு வாங்கி இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சியும்
பாஜக நினைச்சாங்க 1,00,000 ஓட்டுக்கு மேல எடுக்கும் அப்படின்னு. நான் தொடர்ந்து நம்முடைய வீடியோக்களை பார்த்தா தெரியும். கன்னியாகுமரி மாவட்டத்துல நாம் தமிழர் கட்சியும் அதே மாதிரி அதிமுகவும் சேர்த்தே 1,4 லட்சம் ஓட்டுகளுக்கு மேல எடுக்க முடியாது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவை பேச தொடங்கின நாள்ல இருந்தே தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் களம் மாறும். ஒவ்வொரு தேர்தலையும் மக்கள் மனநிலை மாறும். நம்ம ஒரு தேர்தலில் எடுத்த ஓட்டை மட்டுமே வச்சுட்டு அவ்வளவு ஓட்டு எடுத்தாங்க, அந்த ஓட்டு இப்ப எங்க போச்சுன்னு கேட்டா 2014 ஜெயலலிதா இருக்கும்போது 37 தொகுதியில அதிமுக ஜெயிச்சுச்சு. சோ அந்த அதிமுகவை மட்டுமே வச்சு நம்ம கால்குலேஷன் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மாவட்ட அரசியலுக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்கும், ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்கும். அந்த கால்குலேஷனுடைய அடிப்படையில பாஜக ஏற்படுத்திய பின்னடைவுகள்ல 2 முக்கியமான காரணம். ஒன்று, பாஜக தன்னை நம்பாமல் அதிமுக வேட்பாளர் வாக்குகளை பிரிப்பார், நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் வாக்குகளை பிரிப்பார்னு கணக்கு போட்டாங்க. அது இரண்டுமே ஃபெயிலியர் ஆனது ஒன்று. இரண்டாவது, வழக்கமா பாஜகவுக்குள்ள நம்ம தொகுதிக்குள்ள போறப்ப, நான் தொடர்ந்து இதே என்னுடைய வீடியோக்கள்ல பேசியிருக்கேன், நீங்க பார்க்கலாம். தொகுதிக்குள்ள நம்ம போறப்ப இந்துத்துவ வாக்கு திரட்டல் எப்படி இருக்கும்னா, பாஜக போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. காரணம் எதுவுமே இருக்காது. பாஜகன்னு போடுவாங்க. வேட்பாளரை அறிவிச்சோன்னா அவ சோசியல் மீடியால, பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல அதை வால் பிக்சர் அவப்பா. ஆனா இந்த முறை அப்படி எந்த எழுச்சியுமே பாஜக கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில நம்மளால பார்க்க முடியல. அதையும் நம்ம தொடர்ந்து வீடியோக்கள்ல பேசியிருந்தோம். அது ஒரு வகையில மீண்டும் மீண்டும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே 10 முறை போட்டியிட்டதனுடைய ஒரு அயற்சியாக கூட இருக்கலாம். அது கூட இந்த கட்சிக்குள்ள அது உள்வட்டத்துல எதிரொலித்ததாகவும் பார்க்கப்படுகிறது. அதனால சிலர் சோர்ந்து போயிருக்கலாம். இன்னொன்று, வழக்கமா இந்துக்கள் ஓட்டுகளை பாஜக பக்கம் அறுவடையாகும் கன்னியாகுமரி மாவட்டத்துல. இந்த முறை அதற்கும் கூட சில சிக்கல்கள் இருப்பதை நம்மால புரிந்து கொள்ள முடிந்தது. காரணம், அவர்களுக்கு கூட அந்த வாக்குகள் முழுதாக இந்த முறை வழக்கம் மாதிரியான கன்சல்டேஷன் இல்லாத ஒரு சூழலை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. சோ இதையெல்லாம் வைத்துதான் நான் தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகளையும் தேர்தல் நெருக்கத்திய கணிப்புகளையும் கூட தொடர்ந்து முன்னாடியே பல வீடியோக்கள் நம்ம பேசியிருந்தோம். அந்த வகையில் தேர்தல் நேரத்திலும் இதுதான் எதிரொலித்திருக்கிறது. பாஜகவுடைய கோட்டையான குமரியில் ஓட்டை விழுந்த கதை இதுதான். ஆனா பாஜகவுக்கு வழக்கமான ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, அந்த ஓட் பேங்கே இந்த முறை உடைந்து இருக்கக்கூடியது ஒரு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம் பாஜக இந்த சிக்கல்களை, இந்த ஓட்டு பிளவை எப்படி ஈடுகட்டப் போகிறது என்பதை நாமும் பொறுத்திருந்தே பார்க்கலாம்.